You are listening to Padeepz.com. அடுத்தது நம்ம இந்த ஜெனட்டிக் டிசீஸ் பற்றி பார்ப்போம். இதில் ஒரு 6 டைப் ஆஃப் டிசீஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியுமில்ல, எப்படி இருக்கும்? இந்த கதிர் அருவாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த நெல்லெல்லாம் விளைஞ்சதுக்கப்புறம் அதை அறுக்கிறதுக்கு ஒரு இப்படி வளைஞ்ச கிரசன்ட் ஷேப்டு சிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ரெட் பிளட் கார்பஸ்கல் நார்மலாக இல்லாமல் கிரசன்ட் ஷேப்பில் மாறிடும், வளைஞ்சு நிலாப்பிறை மாதிரி இருக்கும். அந்த இதுதான் என்ன பேர்? சிக்கிள் செல் அனீமியா. அனீமியா அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ சிக்கிள் செல் அனீமியா இஸ் அ ஜெனட்டிக் syndrome. It is a genetic disorder. It is due to autosomal mutation of allele HBS. HBS. S refers to sickle cell. The HBS homozygous condition cause the production of abnormal hemoglobin called hemoglobin S. HBS அப்படின்னு 2 அல்லீலும் ஒரே மாதிரி ஹோமோசைகஸாக இருந்துச்சுன்னா நார்மலாக ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகாது. அப்நார்மல் ஹீமோக்ளோபின் இஸ் ஃபார்ம்டு, தட் இஸ் டெசிக்னேட்டட் அஸ் ஹீமோக்ளோபின் எஸ். அந்த அப்நார்மல் ஹீமோக்ளோபினை ஹீமோக்ளோபின் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். The normal hemoglobin is denoted as HbA. HbA அப்படின்னு இருந்தால் அது நார்மல். இந்த சிக்கிள் செல் அனீமிக்கில் சஃபர் ஆகிற பர்சனோட ஜீனோடைப் எப்படி இருக்குன்னா HbS அப்படின்னு இருக்கும். தே சஃபர் எ ஃபேட்டல் ஹீமோலைட்டிக் அனீமியா. அப்படின்னா இட் வில் காஸ் டெத் ஆஃப் த இண்டிவிஜுவல். எப்படி இந்த பேஷண்ட் டைஸ் பிகாஸ் ஆஃப் அ டேமேஜ்ட் ஹார்ட் கெட் டேமேஜ்ட், கிட்னி டேமேஜ் ஆயிடுது, ஸ்ப்ளீன் டேமேஜ் ஆயிடுது, brain cells also get damaged. எதனால? because of the clogged blood vessel or vascular obstruction. இந்த சிக்கிள் செல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு blood clot மாதிரி உருவாகி இந்த மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸுக்கு போகிற blood வெசலை பிளாக் பண்ணிடும். அதான் வாஸ்குலார் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, ஸ்ப்ளீன், பிரெயினுக்கெலாம் ப்ராப்பராக blood supply ஆகலைன்னா those organs get damaged, which leads to death of the individual. ஆனால் இந்த சிக்கிள் செல் அனீமிக்கு ஹெட்ரோசைகஸாக ஜீனோடைப் இருக்கிறவங்க HbS ஒரு அல்லீலில் ஒன்று HbA நார்மலாகவும் இன்னொன்று HbSஆகவும் இருந்ததுன்னா தே சர்வைவ், அவங்க பொழைச்சிக்கிறாங்க. But they carry this defective gene, HbSங்கிற gene, அவங்க they act as a carrier. So sickle cell anemia, a fatal disease, which is also a autosomal mutant genetic syndrome. அடுத்து இன்னொரு ஜெனட்டிக் டிசீஸ் பார்க்க போகிறோம். அது தலசீமியா. இதுவும் எரித்ரோபிளாஸ்டிக் அனீமியா. இதுவும் ஒரு டைப் ஆஃப் அனீமியா தான். இதுவும் ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஜீனோட எக்ஸ்பிரஷனால சில்ட்ரனில் வரக்கூடியது. இதில் 2 டைப் இருக்குது, தலசீமியா மேஜர் அண்ட் தலசீமியா மைனர். தலசீமியா மேஜர்னால் அந்த பேரில் இருக்க மாதிரி இட் இஸ் சிவியர் ஃபார்ம். மைனர் இன் அ மைல்டர் ஃபார்ம். Homozygous suffer the thalassemia major and heterozygous suffer the thalassemia minor. கிளினிக்கலாக என்னென்ன சிம்டம்ஸ் இந்த தலசீமியா டிசீஸ்க்கு உண்டாகும்? டிக்ரீஸ் போன் மேரோ ஆக்டிவிட்டி. போன் மேரோவில் இருந்து தான் அந்த பிளட் செல்ஸ் உருவாகுது, செட்டிங் பெட் ஆஃப் பிளட் செல்ஸ். அங்கே அதோட போன் மேரோட ஆக்டிவிட்டி கம்மியாயிரும். Peripheral hemolysis, destruction of the blood cells occur. Splenomegaly, spleen get enlarged. Hepatomegaly, liver get enlarged.
இது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இந்த தலசீமியாவில் வரும். The thalassemial effect on the children will die at the age of 17. 17 வயசு இல்லை அதுக்குள்ளேயே இறந்து போயிடுவாங்க. So remember, at the age of 17, thalassemic children die. So thalassemia also a homozygous recessive gene expression disease which causes erythroblastic anemia. அடுத்து மூணாவது ஒரு genetic disorder Agammaglobulinemia. Agammaglobulinemia. It is also a recessive gene disease where R globulin synthesis fails. Synthesis of R globulin get failed. இந்த மாதிரி Agammaglobulinemia affect on a patient, there may be total absence of plasma cells, unusual lymph nodes with fewer lymphocytes than normal. lymph nodes நார்மலாக இருக்காது, அங்கே இருக்கிற lymphocytes நம்பரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் அந்த ஆன்டிபாடி சிந்தசிஸ் ஆல்சோ ஃபெயில்ஸ். ஒரு ஆன்டிஜன் ஃபாரின் பார்ட்டிகிள் உள்ளே வந்தால் அதுக்கு எகென்ஸ்டாக நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் ப்ரோட்டீன் தான் இது ஆன்டிபாடி, அதுவும் சிந்தசிஸ் ஆகாமல் போயிடும். இப்படி நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லைன்னா என்ன ஆகி போயிடும், the body becomes more prone to viral and bacterial infection. ஈஸியாக பாக்டீரியா வைரஸ்லாம் நம்ம அந்த பர்சனோட பாடிக்குள்ளே போய் அதோட டிசீஸை காஸ் பண்ண முடியும். This Agammaglobulinemia mostly affect boys. It is a disease predominant in males, young boys. What is the name of the disease? Agammaglobulinemia. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது albinism. albinos ஏற்கனவே பார்த்துருக்கோம். milky white skin. It is also an inherited disorder from melanin metabolism, where there is total absence of melanin in the skin, hair and eyes. Skin, hair, eyesல சுத்தமாக மெலானின் பிக்மெண்ட்டே இருக்காது. கிளினிக்கலாக பார்த்தோம்னா இதோட அந்த டிசீஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னென்னா மில்கி ஒயிட் ஸ்கின் and also they suffer photophobia, fear of light, can't go in bright sunlight. Their skin is as white as a milk. இதுதான் அந்த அல்பினிசத்தோட கிளினிக்கல் சிம்டம் கேரக்டர். It is due to a metabolic disorder which is an inborn error by birth. It is due to gene undergoing mutation which do not produce a particular enzymes. இந்த மெலானின் சிந்தசிஸ்க்கு தேவையான ஒரு சில என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணாமல் போயிடுது டியூ டு டிஃபெக்டிவ் ஜீன். இந்த ஃபினைல் அனலின்கிற அமினோ ஆசிடோட மெட்டபாலிசத்தில் ஒரு செயின் ஆஃப் என்சைம்ஸ் மீடியேட்டட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இந்த என்சைம்ஸில் ஏதாவது சேஞ்ச் அல்லது ஆப்சன்ஸ் இருந்துச்சுன்னா இது ப்ராப்பராக நடக்க முடியாது. இந்த சேஞ்ச் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் என்சைம் இஸ் டியூ டு டிஃபெக்டிவ் ஜீன் டிஃபெக்டிவாக இருக்கிறதால இது என்ன நடக்குது, இட் கிரியேட்ஸ் ஃபிசியலாஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸ். தேர் இஸ் கம்ப்ளீட் லேக் ஆஃப் மெலனின் பிக்மெண்ட் விச் இஸ் அ டார்க் ப்ரௌன் கலர்டு பிக்மெண்ட். 1 in 5,000 to 1 in 25,000 are affected by this albinism. இந்த அல்பினிசம் ரெண்டு வகையாக இருக்கலாம், generalized albinism or localized albinism of the eye or partial albinism, skin and hair alone. generalized albinism என்ன, டோட்டலாக பாடி முழுசு இருந்தால் அது generalized. லோக்கலைஸ்டுனா என்ன, ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடியில் கண்ணில் மட்டும் இருக்கலாம், ஆக்குலர் அல்பினிசம். ஆர் பார்ஷியல் அல்பினிசம், இந்த ஸ்கின் ஹேரில் மட்டும் இருக்கலாம். இது மாதிரி ரெண்டு வகையாக இருக்கலாம், ஜென்ரலைஸ்ட் அண்ட் லோக்கலைஸ்ட் அல்பினிசம். இது எதனால் நடக்குதுன்னா, ரெசசிவ் ஜீன் ஸ்மால் a do not produce thyrosinase enzyme.
இந்த தைரோசினேஸுங்கிற என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாதால தான் இந்த அல்பினிசம்ங்கிற டிஃபெக்ட் வருது. இந்த தைரோசினஸ் என்சைமோட வேலை என்னன்னா, இட் கன்வெர்ட்ஸ் டோப்பா 3,4 dihydroxyphenylalanine into melanin in the melanocytes. இந்த டோப்பாங்கிற காம்பவுண்டை மெலானினா மாற்றுறதுக்கு இந்த தைரோசினஸ் என்சைம் வேணும். ரெசசிவ் ஜீன் ஏஏ இந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணாமல் விட்டுருது. அப்போ மெலானின் ஃபார்மேஷன் நடக்க முடியாமல் போயிடுது. இதுதான் அல்பினிசம். அடுத்ததாக இன்னொரு ஜெனட்டிக் டிஸார்டர் பார்ப்போம். ஹண்டிங்டன்ஸ் chorea. It is a fatal disease. Autosomal dominant gene, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. Huntington chorea is due to a dominant gene in human. It's fatal. It causes death of the individual. இது எந்த ஏஜில் இந்த டிசீஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா, between 35 to 40 years of age. இதோட கேரக்டரிஸ்டிக் சிம்டம் என்னென்னா, அன்கண்ட்ரோல்ட் ஜெர்க்கிங் ஆஃப் த பாடி டியூ டு இன்வாலண்ட்ரி ட்விச்சிங் ஆஃப் வாலண்டரி மசில். வாலண்டரி மசிலில் இன்வாலண்டரியாக அப்படியே டக்கு டக்குன்னு சுருங்கி விடுறதால பாடி ஜெர்க் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக் சிம்டம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன ஆகுது, டீஜெனரேஷன் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நடக்குது. அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிட்டீரியேஷன் ஆல்சோ அக்கர்ஸ். Huntington's disease is the first completely dominant human genetic disease. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஜீன் டிசீஸ் எதுனா இந்த ஹண்டிங்டன் chorea. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரெசசிவ் ஜீன் தான் பார்த்தோம். இது ஒன்று தான் டாமினன்ட் ஜீனால் காஸ் பண்ணக்கூடியது. இதுதான் ஃபஸ்ட்டு டாமினன்ட் ஜீன் டிஃபெக்டில் நடக்கிற டிசீஸ். இந்த மாதிரி இந்த டிஃபெக்டிவ் ஜீன் எதில் இருக்குன்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் குரோமோசோம் நம்பர் 4. இப்போ நம்ம மேலே பார்த்தது இல்லாமல் இன்னும் என்ன இதோட கேரக்டரிஸ்டிக் சிம்டமாக இருக்க முடியும்னா, டிட்டீரியேஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஃபேக்கல்ட்டி. Intelligence of the person slowly deteriorates. Depression. The person undergoes depression. Occasional hallucination. Hallucination என்னன்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம். இல்லாத ஒன்றை இருக்கிறதா அப்படியே ரியலாக இருக்கிறதா நம்புறது தான் ஹாலுசினேஷன். இட் கேன் ஆல்சோ லீட் டு டெல்யூஷன், கன்ஃபியூஷன். இது மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் உண்டாக ஆரம்பிக்கும். இந்த ஹண்டிங்டன் chorea வந்துருச்சுன்னா இதுக்கு க்யூரே கிடையாது. திஸ் டிசீஸ் இஸ் இன்க்யூரபிள். க்யூர் பண்ண முடியாது. ஸ்லோலி இட் வில் கில் த பேஷண்ட். ஹண்டிங்டன் chorea. அடுத்த லாஸ்ட்டாக 6th டிசீஸ், ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் பார்க்க போகிறோம். சிவியர் கம்பைன்டு இம்யூனோடெஃபிஷியன்சி, SCID. It is very rare disease affecting children. இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய டிஃபெக்டிவ் ஜீன் AD, அடினைன் டிஅமினேஸ். இந்த ஜீன் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, இன் குரோமோசோம் நம்பர் 20ல் இருக்குது. இவங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த டிசீஸால் சஃபர் ஆகிற சில்ட்ரன், they completely lack immune defense mechanism. டிஃபென்ஸ் மெக்கானிசமே இல்லாமல் போயிடும். எதனாலன்னா, all types of white blood cells will be very quickly die. Death of this all white blood cell causes this lack of immune defense. இந்த டிசீஸை இன்னொரு பேர்லையும் சொல்கிறாங்க, பபுள் பாய் சிண்ட்ரோம் அப்படிங்கிறோம். ஏன்னா இந்த டிசீஸில் அஃபெக்ட் ஆன சைல்டை ஒரு ஸ்டிரைல் பபுளுக்குள்ளே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே காற்று இருக்கும், வேறு யாருமே உள்ளே போக முடியாது. அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உள்ளே அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு வெளியிலேருந்து பார்க்கலாம். அதை தான் பபுளுங்கிறோம், ஸ்டிரைல் பபுள். அதுக்குள்ளே இருக்கிறதால இதை என்ன சொல்கிறோம், பபுள் பாய் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். த சைல்டு இஸ் கெப்ட் இன் அ ஸ்டிரைல் பபுள். அதனால தான் இது பபுள் பாய் சிண்ட்ரோம் அப்படின்னு. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா இந்த சைல்டோட லைஃப் ஸ்பேனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்.
அப்படி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த சைல்டோட லைஃப் ஸ்பேன் வந்து வெரி ஷார்ட் லிவ்ட். கம்ப்ளீட்டில் ஒயிட் பிளட் செல்ஸ் இல்லைன்னா எனி bacteria virus can enter in and attack the body, cause a number of diseases, then leading to the death of the individual. ஒரு பர்சனில் நிறைய டிசீஸோட சிம்டம்ஸ் அப்பியர் ஆச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறோம், சிண்ட்ரோம் அப்படிங்கிறோம். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் பபுள் பாய் சிண்ட்ரோம். சிவியர் கம்பைன்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி SCID is also called bubble boy syndrome because the child is kept in a sterile bubble. You are listening to Padeepz.com.